கிளம்புனா எப்படி கிளம்புறது? எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல. அக்கா, ஏய், எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சுட்டே இருந்தேன்க்கா. அதுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதான் உன்கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்படி என்ன சந்தேகம்? ஏங்கா, இப்போ இவ்ளோ அவசரமா குடும்பத்தோட ஊருக்கு போறதுக்கு என்னக்கா காரணம்? அக்கா, அசோக்குக்கு வேற நல்ல பொண்ணா பார்த்து பேசி முடிக்க போறோமா? அது உன் புருஷன் கிட்ட கேட்க வேண்டியது தானே. என்கிட்ட எதுக்கு கேக்குற? அவர் எதைதான் முழுசா சொல்றாரு? எல்லாரும் குடும்பத்தோட ஊருக்கு போனோம், எல்லாத்தையும் எடுத்து வைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு தலையும் புரியல வாலும் புரியலக்கா. இங்கேயும் அதே கதை தான். ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். போய் சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து வை. அப்புறம் போற அவசரத்துல அதை எடுக்கல இதை எடுக்கலன்னு வந்து நிப்ப. உங்களுக்கே தெரியலன்னா அப்புறம் சிரமம் தான். ஏ காவேரி. என்னக்கா? தேவ வீணாலாம் கிளம்பிட்டாங்களா? மாவை எப்படிக்கா வீணாக்குவேன்? வேலைக்காரி எடுத்துட்டு போக சொல்லிட்டேன். நான் போயிட்டு ரெடி ஆகுறேன். ஐயோ, இவகிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும். என்ன வீணா, இன்னும் எடுத்து வைக்கல எதையும்? எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நான் வரல. என்னது வரலையா? அப்பா சொன்னதை கேட்டல. மொத்த குடும்பமும் போறோம், நீ மட்டும் வரலன்னா எப்படி வீணா? நீங்க மட்டும் போக வேண்டியதானே? எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? வீணா, இது பெரியப்பா உத்தரவு. இந்த வீட்ல பெரியப்பா உத்தரவுக்கு மறுபேச்சு இல்லைன்னு உனக்கு தெரியும்ல? ஆமா, இத ஒண்ணு சொல்லுங்க. நான் வரல அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்படிலாம் சொல்லாத வீணா. எல்லாரும் ஒன்னா கிளம்பும் போது நீ மட்டும் வரலன்னா எப்படி வீணா? எங்க பாம்பேல என் கசின் மேரேஜ் நடக்குது, அது உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கு நான் போய் ஆகணும். உங்க குடும்பத்து பின்னாடி நான் சுத்தினா என் குடும்பத்தோட எப்ப நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது? என்னோட பிசினஸ் யார் கவனிக்கிறது? அதெல்லாம் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நீ கிளம்பி ரெடி ஆகு. நான் வேணா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். நீ ரெடி ஆகு, அது போதும். சொல்லு வீணா, எப்படி இருக்க? ஆமா, சம்பந்தமே இல்லாத நேரத்துல சம்பந்தமே இல்லாம கேள்வி கேளு. நீ இப்ப கேட்ட கேள்விய நேத்து கேட்டிருக்கணும். நேத்து கேட்டேன், ஆனா உன்கிட்ட கேக்கல. உன் அத்தை கிட்ட கேட்டேன். யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்பதான் நிம்மதியே வந்துச்சு. இப்ப ஏன் நிம்மதிதான் போய்கிட்டு இருக்கு. என்னடி சொல்ற? எல்லாரும் குடும்பத்தோட ஊருக்கு போறாங்க, அதுக்கு நானும் போகணுமா? கேட்டா பெரியப்பா சொல்லிட்டாரு, தட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ, அண்ணனே சொல்லிட்டாரா? அப்ப எதுவும் பண்ண முடியாது. சந்தோஷமா ஊருக்கு கிளம்புற வழிய பாரு. மா, பாம்பேல கசின் மேரேஜ் இருக்கு, மறந்துட்டியா? நான் ஒண்ணும் மறக்கல. நீ கல்யாணத்துக்கு வரலன்னா கல்யாணம் ஒண்ணு நின்னுடாது. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத. ஒழுங்கா ஊருக்கு கிளம்பு. இதுக்கு போய் போன் பண்ண பாரு. போன் பண்ணாமலே இருந்திருக்கலாம். அடப்பாவி. டேய், என்னம்மா? என்னடா இன்னும் கிளம்பாம உட்கார்ந்திருக்க? முதல்ல அதை தூக்கி போட்டுட்டு ரெடி ஆகு. என்னது நான் வரேனா? போமா, நான் ரெடி ஆகுறேன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? நாளா வரல, நீங்க கிளம்புங்க. இங்க பாருங்க, நீங்க ஊருக்கு போய் ரீச் ஆகுற நேரத்துல நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஜாலியா ட்ரெக்கிங் போயிட்டு இருப்போம். ஓ, ட்ரெக்கிங் போறீங்களா? எங்க இத உங்க அப்பா கிட்ட வந்து சொல்லு பாப்போம். முடியாதுல்ல. ஒழுங்கா ஊருக்கு கிளம்புற வழிய பாரு. ட்ரெக்கிங் போறானா? ட்ரெக்கிங். ப்ளீஸ்மா, நீ எதுவும் சொல்லாத. கிளம்பு கிளம்பு, டைம் ஆகுது. என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுல இருக்காங்க. நான் நிம்மதியா சந்தோஷமா இருந்துடவே கூடாதே. ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் அஷ்டலட்சுமி நாயகியே போற்றி, ஓம் அபயம் தருபவளே போற்றி, ஓம் அசுரரை வென்றவளே போற்றி, ஓம் அன்பருக்கு எளியவளே போற்றி. ஐயா, நல்லா இருக்கீங்களா? பேசி எவ்வளவு நாளாச்சு? சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம்? அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரிங்கய்யா, நான் ரெடி பண்ணிடுறேன். கவலைப்படாதீங்கய்யா, நீங்க வரும்போது எல்லாம் ரெடியா இருக்கும். ஆமா, நீங்க கவலை விடுங்க. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நீங்க நினைச்ச மாதிரி எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. சரிங்கய்யா, நான் வச்சிடுறேன். என்னன்னு ஏதோ ரெடியா இருக்கும் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க? ஏதாவது விசேஷமா? விசேஷம் எனக்கு இல்ல, நம்ம ஊருக்கு. என்னன்னு சொல்றீங்க? பல வருஷம் கழிச்சு
இந்த ஊருக்கு சொந்தமான ஒரு குடும்பம் இப்ப திரும்பவும் இங்க வர்றாங்க. அண்ணே யாருண்ணே வரப்போறா? பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போனவங்க இப்போ நம்ம ஊருக்கு வர போறாங்க. என்னாச்சுண்ணே உங்களுக்கு? எப்பவும் செதறி தங்கா மாதிரி விஷயத்தை பட்டுன்னு போட்டு உடைப்பீங்க. இன்னைக்கு இப்படி ஜவ்வா இழுக்கிறீங்க. யார் வரப்போறான்னு சொல்லுங்கண்ணே. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போன சிவவல்லப ஜமீன் குடும்பத்தை சேர்ந்த ஆவுடையப்பன் ஐயா குடும்பம் தான் திரும்பவும் நம்ம ஊருக்கு வர்றாங்க. இவ்வளவு நாள் வராம இப்ப திடீர்னு ஏன் வரணும்? நம்ம ஊரு ரோடு கான்ட்ராக்ட் விஷயமா ஆவுடையப்பன் ஐயா நம்ம ஊருக்கு வராரு. ரொம்ப நாளா நல்ல ரோடு இல்லாம இருந்த நம்ம ஊருக்கு சீக்கிரமாவே ஒரு நல்ல ரோடு கிடைக்க போகுது. உண்மையிலேயே நல்ல விஷயம் என்ன? ஐயா கௌரிமா, ஐயா எல்லாத்தையும் நானும் கேட்டேன். உனக்கு தெரியாம இருக்குமா? அவங்க வர்றத பத்தி நீ என்னமா நினைக்கிற? பல வருஷம் கழிச்சு வராங்க. அவங்களுக்கு என்ன காரியம் ஆகணுமோ இல்ல அவங்களால வேற யாருக்கு என்ன காரியம் ஆக போதோ பொறுத்திருந்து தானே பார்க்கணும். முத்து, நான் சொல்ல மறந்துட்டேன். வர்றவங்க ஜமீன் பங்களாவில் தான் தங்க போறாங்க. ரொம்ப நாளா பூட்டி கிடக்கிற வீடு உடனே அதை சுத்தம் பண்ணணும். ஆவுடையப்பன் ஐயா குடும்பம் வரும்போது வீடு சுத்தமா இருக்கணும். சட்டுன்னு ஆளுங்களை கூட்டிட்டு போய் இப்பவே வேலையை ஆரம்பி. சரிங்கண்ணே வரேன். போ முத்து. கௌரிமா நான் வரேம்மா. கௌரிமா, நான் அரங்காவலரை பார்த்து அவருக்கு ஒரு தகவல் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன சார் வேணும் உங்களுக்கு? என்ன மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? ஏமா வனிதா, சார் கலெக்டர் அம்மா கேக்குறாங்கல்ல, எதுக்கு வந்திருக்கிறோம்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஏய், கோயில்ல இருந்து அம்மா நகைகளை காணோம். அம்மா நகையை காணுமா? ஏய், ரொம்ப நடிக்காத. எல்லாரும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போறாங்கன்னா வாரத்துல 7 நாளும் கோயிலுக்கு போறவ தானே நீ. அதுக்கு கோயிலுக்கு போற சாக்குல யார் இல்லாத நேரமா பார்த்து அம்மா நகைகளை திருடிட்டு இப்போ எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிற. ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. திருடின நகைகள் எல்லாம் எங்க வச்சிருக்க சொல்லு. என்ன சார், நீங்க பட்ட அசிங்கத்துக்கு பழி வாங்க வந்திருக்கீங்களா? என்கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல்ல கிளம்புங்க. ஏய், நகை எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா ஐயா பார்த்து என்னென்னமோ பேசிட்டு இருக்க.
ஒழுங்கா திருடின நகையெல்லாம் எங்க வச்சிருக்குன்னு சொல்ல புரியா இல்லையா? இங்க பாருங்க, திருடுற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவ கிடையாது. கோவில்ல இருக்கிற அம்மன் உங்களுக்கெல்லாம் சாமினா எனக்கு அவ அம்மா. அதனாலதான் அம்மா நகை மகளுக்கு சொந்தம்னு எடுத்துட்டு வந்துட்டியோ? இங்க பாருங்க சார், வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் நீங்க என்ன திருடிங்கிற நினைப்பிலே பேசிட்டு இருக்கீங்க. நான் எந்த நகையும் எடுக்கல. நான் அப்படிப்பட்ட ஆளும் இல்ல. சார், எங்க துர்கா நீங்க சொல்ற மாதிரி அப்படிப்பட்டவ கிடையாது. அபாண்டமா அவ மேல பழி போடாதீங்க. பாருடா, பரவாயில்லையே, அக்கம் பக்கத்துல எல்லாம் நல்ல சப்போர்ட் இருக்கும் போல. ஆனா எங்க அகராதியில எந்த திருடனும் தான் திருடனு ஒத்துக்கிட்டதே கிடையாது. ஆரம்பத்துல இல்லைன்னு சொன்னவங்க கிட்ட விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மை தானா வரும். நீ திருடினியா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அரசு சார், வீட்டுல ஒரு மூளை முடுக்கு இண்டி இடுக்கு விடாம எல்லா இடத்துலயும் தரோவா செக் பண்ணுங்க. போங்க. எஸ் சார். சார், நீங்க தப்பு மேல தப்பு பண்றீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். ஆமா, உன் கூடவே சுத்துமே ஒரு பொடி டப்பா, அது எங்க? ஆளைய காணோம். ஓ, திருடின நகைய விக்க அனுப்பிட்டியா? சார், நீங்க அளவுக்கு மீறி பேசுறீங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பா அனுபவிப்பீங்க. நீங்க உள்ள போய் செக் பண்ணுங்க. ஏமா கண்ணு, நீ அந்த குட்டி சாத்தனும் சேர்ந்து என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்துனீங்க. இந்த நகை விஷயத்துல உங்களை எப்படி கதற விடுறேன்னு பாரு. சார், சார், தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது சார். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ஏய் அரசு, நகை கிடைச்சதா இல்லையா? தேடிட்டு இருக்கேன் சார். சார், இங்க பாருங்க. என்னம்மா உண்மையின் நாயகி, வைரத்தோடு வைர நெக்லஸ் ஒரே வைரமா ஜொலிக்குது. இதுக்கு என்ன சொல்ல போற? உன் தாய் விட்டு சிதனுமா? சார், இந்த நகைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இது எப்படி இங்க வந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். எங்க அகராதியில மாட்டிக்கிட்ட திருடனுங்களாம் சொல்ற சேம் டைலாக். உன்னை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் தானா வெளியில வரும். அரசு சார், இந்த எவிடன்ஸை வை. சார். வனிதா, எஸ் சார். இவ்வளவு இழுத்துட்டு வா. ஓகே சார். சார், 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 என்ன நம்புங்க சார். மேடம், மேடம், என்ன நம்புங்க மேடம். மேடம், நான் இல்ல மேடம். சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நான் திருடி இல்ல. என்ன நம்புங்க சார். யோ, யார் யாது? என்னமோ பெருசா வக்காலத்து வாங்குனீங்களே, எங்க துர்கா அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவனு. உங்க துர்கா பண்ணிருக்கிற காரியத்தை பாருங்கயா. யோ, சார், சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இந்த நகையெல்லாம் எப்படி இங்க வந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியல சார். என்ன நம்புங்க சார், நான் திருடல சார். இந்த பாரு, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் வா. சார், சார். ஏமா வனிதா,
சொன்னாதான் செய்வியா? இவ்வளவு வண்டியில ஏத்துமா. சார் 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 நான் எந்த தப்பும் பண்ணல சார். என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். உன்னை விடுறதுக்கு தூக்கிட்டு வந்திருக்கேன். சிக்கிட்டல்ல, என்ன ஆக போறேன்னு பாரு. வனிதா, இவளை கூட்டிட்டு போய் எல்லா டீடைல்ஸையும் வாங்கு, முக்கியமா கைரேகை. சார் வாயா. ஓகே சார். யோ அரசு, எவ்வளவு தெளிவா பிளான் பண்ணி கோவில் நகையை அடிச்சிருக்கால. இன்னைக்கு அம்மன் நகையை ஆட்டைய போட்டவ நாளைக்கு அம்மன் சிலையவே ஆட்டைய போட மாட்டான்னு என்னையா நிச்சயம்? டவுட்டே வேணாம் சார், இவ கண்டிப்பா சிலையை ஆட்டைய போடுவா. நான் என்னமோ இவ்வளவு அந்த குள்ள கத்திரிக்காவும் சேர்ந்து நம்மளையே மிரட்டவும் ரொம்ப நல்லவளுங்க நம்பிட்டையா சார். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்க்க அப்பாவி மாதிரி இருப்பாளுங்க, ஆனா பண்றதெல்லாம் கிரிமினல் வேலை. எத்தனை பொம்பளைங்க துணி கடையிலையும் நகை கடையிலையும் ஆட்டை போறதை நம்ம பார்த்துருப்போம். மற்றவங்க கடைக்குள்ள போனா இவ கோயிலுக்குள்ள போயிருக்கா, அவ்வளவுதான் சார் வித்தியாசம். டேய் உட்காரு உட்காரு உட்காருன்றா. இந்நேரம் உன் கூட இருக்கும்ல அந்த குட்டி பிசாசுக்கு நீங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல. ஊர்க்காரங்கெல்லாம் இந்நேரம் சுட சுட உன்னை பத்தின நியூஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்களே. ஒன்னு பண்ணு, நீயே உன் வாயால ஃபோன் பண்ணி சொல்றியா? பாவம், நீ இப்ப இருக்கிற நிலைமையில உன்னால பேசக்கூட முடியாது. வேணும்னா உனக்கு பதிலா நான் ஃபோன் போட்டு சொல்லட்டுமா? அவ சின்ன பொண்ணு சார், அவளை எதுக்கு சார் இதுல இழுக்கிறீங்க? அந்த குள்ள வாத்து என்ன சொல்லுச்சு? உனக்காக ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன்னு தென்னாவட்டா சொல்லுச்சுல, அதுக்காகவாது வர வைக்க வேண்டாமா? சார், அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ முன்னாடி ஒரு தப்பு நடந்தா அவ வேற மாதிரி ஆயிடுவா. இப்ப கூட தப்பே செய்யாத என்ன கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்க. இதுக்கு நீங்க கண்டிப்பா அனுபவிக்க தான் போறீங்க. நீங்க சொல்லவே தேவையில்ல, எனக்கு ஒண்ணுனா கண்டிப்பா வருவா. இதுதான் எனக்கு வேணும்.
உனக்காக தான் அன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்தினா அந்த குள்ள வாத்து வரட்டும், அவ கண்ணு முன்னாடியே உன்னை கதற விடணும், அதை பார்த்து அவளும் கதறணும்.